அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. நம்ம அகமதாபாத் நவஜீவன் எக்ஸ்பிரஸ் உடைய செகண்ட் பார்ட் அகோலா ஜங்ஷன்ல இருந்து தொடங்குதுங்க. நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் லிங்க் தரேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க நம்ம சூப்பர் டூப்பர் ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். Guys, welcome to Maharashtra and the cotton city of India. ஆமாங்க, அகோலா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இதோடைய ஸ்டேஷன் கோட் AK. இது வரைக்கும் நம்ம 1187 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோங்க. இங்க அகோலாக்கு நம்ம வண்டி 9 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கு. இங்க அகோலால நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அகோலா ஜங்ஷன் சென்ட்ரல் ரயில்வேக்குள்ள இருக்குங்க. சென்ட்ரல் ரயில்வேல இது ஒரு இம்பார்ட்டன்டான ஜங்ஷனா இருக்கு. இங்க இருந்து செகுந்தராபாத், நாக்பூர், மும்பை எல்லா இடத்துக்கும் லைன் பிரியுதுங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான ரயில்வே ஜங்ஷனா இருக்கு. அகோலாக்கு பிறகு நம்மளுக்கு வரப்போற ஸ்டாப்பிங் ஷேகான். அது இங்க இருந்து 37 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. अहमदाबाद नवजीवन प्लेटफॉर्म क्रमांक A पर आ चुकी है. 1224 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஷேகான் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் SEG. இங்க நம்ம வண்டி 9 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்கேயே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேகான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலி பிளேஸா இருக்குங்க. அதாவது ஒரு மத வழிபாட்டு தலமா இருக்கு. ஸோ வந்து இது ரொம்ப ஃபேமஸான ஏரியாவா இருக்குங்க. மும்பையில இருந்து இந்த ஷேகானுக்கு வந்தே பாரத்துக்கான ப்ரொபோசலே இருக்குன்னா பாருங்க. இப்ப நமக்கு அடுத்து வரப்போற ஸ்டாப்பிங் நந்தூரா. அது இங்க இருந்து 24 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம நந்தூரா ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் NN. இங்க நம்ம வண்டி 11 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இது மகாராஷ்டிரால ஒரு சின்ன டவுனுங்க. ஸோ இங்க ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேஷனுக்கு அப்புறமா நம்மளுக்கு வரப்போற ஸ்டாப்பிங் மால்காப்பூர். அது இங்க இருந்து 27 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம மால்காப்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் MKU. இங்க நம்ம வண்டி 16 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்ம வண்டிக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மால்காப்பூரை ஒயிட் கோல்ட் ஆஃப் விதர்பா ரீஜன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க நிறைய காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அதே போல பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்க. இங்கிருந்து தான் நிறைய பேப்பர் நிறைய இடத்துக்கு சப்ளை ஆகுது. ஸோ வந்து இது ஒயிட் கோல்டா இருக்கு. இப்ப நம்ம வண்டிக்கு மால்காப்பூருக்கு அடுத்தது புஷாவல் ஜங்ஷன் தாங்க ஸ்டாப்பிங். அது இங்க இருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. இப்பதாங்க காலையில கொஞ்சம் விடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வண்டி புஷாவல் ஜங்ஷன் ரீச் பண்ண போது எதிர்க்க நம்மளுக்கு நவஜீவன் சூப்பர் ஃபாஸ்ட் அங்கிருந்து அகமதாபாத் சென்னை சென்ட்ரல் வண்டி வந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம இப்போ கேப்சர் பண்ணலாம்.
இப்போ போச்சு இல்லையா நவஜீவன் எக்ஸ்பிரஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 4 ரேக் இருக்குங்க. இதுவும் ஒன்று, 2 ரேக் சேர்த்து பார்த்துட்டீங்க, இன்னும் 2 ரேக் இருக்கு, மொத்தமா 4 ரேக்ஸ். கைஸ், பாட்டலிபுத்ரா லோக்மானியா திலக்க ஓர கட்டிட்டு நம்ம வண்டியை புஷாவலுக்கு முன்னாடி அனுப்புறாங்க. Dr. A.G. Ramchandran, Central Railway Station, Ahmedabad, Navjot Superfast Express, platform क्रमांक 4 है. 1327 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம புஷாவல் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் BSL. இங்க நம்ம வண்டி 2 மினிட்ஸ் பிஃபோராவே உள்ள வந்துருச்சுங்க. புஷாவல்ல நம்மளுக்கு 5 நிமிஷம் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. கைஸ், புஷாவல்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த வாழைப்பழங்க, பனானா. இங்க நிறைய விளைவிக்கப்படுது, அதனால ரொம்ப கம்மியான விலையில கிடைக்குதுங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸுங்க. 40 ருபீஸுக்கு ஸ்டேஷன்ல உங்களுக்கு கிடைக்குது, வாங்கி சாப்பிடுங்க. இந்த சென்ட்ரல் ரயில்வேல மிகப்பெரிய ரயில்வே டிவிஷன் இந்த புஷாவல் ஜங்ஷனுங்க. இந்த புஷாவல் ஜங்ஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விஜயவாடா எப்படியோ இந்த பக்கத்துக்கு இந்த புஷாவல் ஜங்ஷனுங்க. இந்த ஸ்டேஷன்ல மொத்தமா 9 பிளாட்ஃபார்ம் இருக்கு. 310 ட்ரெயின்ஸ் ஒரு நாளைக்கு ஹேண்டில் பண்றாங்க. காய்ஸ், இங்க பாருங்க, வடா பாவ் விக்குது, இந்த பக்கமா இட்லி எல்லாம் இருக்குங்க. செம்மையா வாங்கி சாப்பிட்டுட்டு சூப்பரா டிராவல் பண்ணுங்க. காய்ஸ், புஷாவல்ல நம்ம ஃப்ரெண்ட் நம்மளுக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்காருங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து சாப்பிடுங்க, புஷாவல்ல ஜாலியா இருக்கலாம். இப்ப நம்ம வண்டிக்கு புஷாவலுக்கு பிறகு உடனே வரப்போற ஸ்டாப்பிங் ஜல்கானுங்க. ஜல்கான் இங்க இருந்து வெறும் 24 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்கு. $1,351 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம தி கோல்டு சிட்டி ஆஃப் மகாராஷ்டிராவை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஆமாங்க, ஜல்கான் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இதோடைய ஸ்டேஷன் கோட் JL. இங்க நம்ம வண்டிக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம வண்டி வித்தவுட் எனி டிலேல உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இந்த ஜல்கான்லயும் பாத்தீங்கன்னா வாழைப்பழம் ரொம்ப ஃபேமஸ், அதே போல தங்கமும் ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த ஜல்கான் டிஸ்ட்ரிக்டுக்குள்ளதான் புஷாவல் ஜங்ஷனும் இருந்துச்சுங்க. நம்ம நவஜீவன் எக்ஸ்பிரஸ்க்கு ஜல்கான் ஜங்ஷன்ல ஒரு ஓவர்டேக்கிங் இருக்குங்க. இந்த வண்டிய 2222 மும்பை ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் இப்போ ஓவர்டேக் அடிக்க போகுதுங்க. நம்ம வண்டிக்கு ஜல்கானுக்கு அப்புறமா தரங்கான் ஸ்டாப்பிங் இருக்குங்க. அது இங்க இருந்து 29 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. இந்த ஜல்கான்ல ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. இங்க நீங்க இறங்குனீங்கன்னா இங்க இருந்து அஜந்தா கேவ்ஸ் ரொம்ப பக்கத்துல இருக்கு. இங்க இருந்து ரொம்ப ஈஸியா காந்தி தீர்த்தத்துக்கும் நம்ம போய் சேர்ந்துடலாங்க.
1381 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம தரங்கான் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு DXG. இங்கே நம்ம வண்டி 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கு. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு சின்ன டவுனுங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்து வரப்போற ஸ்டாப்பிங் அமேல்னர். அது இங்கிருந்து 24 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. $1,406 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம அமேலர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு AN. இங்கே நம்ம வண்டி 25 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்கங்க. உங்கள் எல்லாருக்கும் விப்ரோ கம்பெனி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விப்ரோ கம்பெனியை ஃபர்ஸ்ட் இந்த அமேலர்ல இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. कृपया लक्षात घ्या गाडी क्रमांक 19483 अहमदाबाद बरौनी. இப்போ நம்ம வண்டிக்கு அடுத்து வரப்போற ஸ்டாப்பிங் சின்கெடாங்க. அது இங்கிருந்து 41 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. நைட்டு வந்து பாத்தீங்கன்னா வண்டியில தூங்கும் போது தான் பார்த்தேன், நம்ம கோச்சில் CCTV கேமரா ஒர்க் ஆகுதுங்க. ஃபுல்லா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா செம்ம சேஃப்டியா இருந்தது ஜேர்னி. $1,447 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம சின்கெடா ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் SNK. இங்க நம்ம வண்டி 30 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கு. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்கங்க. நம்மளுக்கு இப்ப அடுத்து வரப்போற ஸ்டாப்பிங் டொண்டைச்சா. அது இங்கிருந்து 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. $1,467 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம டொண்டைச்சா ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் DDE. இங்க நம்ம வண்டி 30 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்கேயும் நம்ம வண்டிக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டொண்டைச்சால பாத்தீங்கன்னா மிளகா ரொம்ப விலை கம்மியா கிடைக்குமாங்க. வெளியில போனா ரொம்ப கம்மியா வாங்கிட்டு வரலாம் போல. இப்ப நம்ம வண்டிக்கு அடுத்து வரப்போற ஸ்டாப்பிங் நந்தூர்பார். அது இங்கிருந்து 34 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. நம்மளுக்கு ஆப்போசிட்ல வர ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி கேன்சலுங்க. நேற்று சென்னை சென்ட்ரல்லே பார்த்தீங்கன்னா மார்னிங்கே நிறைய வண்டி கேன்சல். தமிழ்நாடு கேன்சலு,
ஜிடி கேன்சலு, அப்புறம் வந்து கரீப் ரத்து எல்லாமே கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கமாக வந்தாலும் இங்கேயும் ஏகப்பட்ட வண்டி கேன்சலு. நம்ம அப்படியே ஏதாவது ஒரு வண்டியை கேப்சர் பண்ணணும்னு நினைச்சாலும் கரெக்டாக அது நம்ம ஒரு ஸ்டாப்பிங்கில் நிற்கும் போது பக்கத்தில் வந்துடுதுங்க. ஸோ வந்து அதை கேப்சர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கு. 1501 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம நந்தூர் பார் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு NDB. இங்க நம்ம வண்டி 22 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்ம வண்டிக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மகாராஷ்டிராவுடைய கடைசி ஸ்டாப்பிங்ல இருக்கோங்க. நம்ம நந்தூர் பார்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஸ்டேஷன்லயே விற்கிறது குல்ஃபி ஐஸ்கிரீமுங்க. 30 ரூபாய் விலை. வாங்கி சாப்பிட்டுட்டு செம்மையா என்ஜாய் பண்ணுங்க. காய்ஸ் இதை விற்கிறாங்க பாருங்க, நந்தூர் பார் குல்ஃபி 30 ரூபாய். காய்ஸ் நந்தூர் பார்ல நின்ன உடனே நான் குல்ஃபி ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன். நீங்களும் இங்க வந்தா முந்தி அடிச்சு முதல்ல ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிடுங்க. நம்மளுக்கு நந்தூர் பாருக்கு பிறகு வரப்போற ஸ்டாப்பிங் வியாரா. அது இங்க இருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. நம்மளுக்கு இப்போ 100 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் ரன்னிங் இருக்கு. Guys, welcome to Gujarat. 1601 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம யாரா ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு BYA. இங்க நம்ம வண்டி வெறும் 15 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்ம வண்டிக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டிக்கு வியாராக்கு பிறகு வரப்போற ஸ்டாப்பிங் உத்னா ஜங்ஷனுங்க. அது இங்கிருந்து 57 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த நவஜீவன் எக்ஸ்பிரஸ்க்கு மொத்தமா 4 ரேக்ஸ் இருக்கு. ஸோ வந்து நான் ஒரு ரேக்ல வந்து பிளாக் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இதுல வந்து இருக்கிற பேண்ட்ரியில பாத்தீங்கன்னா சாப்பாடு மோசமா இருக்கு. ஒருவேளை நீங்க டிராவல் பண்ற நவஜீவன் எக்ஸ்பிரஸ்ல இருக்கிற பேண்ட்ரி ஆளுங்க ஒழுங்கா உங்களுக்கு சமைச்சு போட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. Ahmedabad, Mumbai line. One.
1658 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம உத்னா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு UDN. இங்க நம்ம வண்டி 10 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்துருச்சுங்க. இங்க நம்ம வண்டிக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னையில இருந்து அகமதாபாத் வரதுக்கு 4 வண்டி அவைலபிளா இருக்குங்க. அதுல ஏற்கனவே 2 வண்டியில நம்ம பிளாக் பண்ணியாச்சு. 2 வண்டி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ரூட்ல வரும். இந்த நவஜீவனும் ஜோத்பூர் எக்ஸ்பிரஸும் மட்டும் சேம் ரூட்ல வருங்க. அகமதாபாத் அம்சஃபர் எக்ஸ்பிரஸும் அகமதாபாத் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸும் மட்டும்தாங்க 29 ஹார்ஸ்க்குள்ள அகமதாபாத்தை போய் சேருது. மற்ற இந்த 2 வண்டியும் ஜோத்பூர் வண்டியும் பார்த்தீங்கன்னா 32 ஹார்ஸ் மேலே அகமதாபாத்தை போய் சேரத்துக்கு எடுத்துக்குதுங்க. நம்ம வண்டி டிபார்ட்டட் ஃப்ரம் உத்னாங்க. இப்போ உடனே வரப்போறது சூரத். அது இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தாங்க டிஸ்டன்ஸ்ல இருக்கு. $1,662 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம சூரத் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் ST. இங்கேயும் நம்ம வண்டி 10 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்துருச்சுங்க. இங்கே நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா மத்தியானம் 1:30 மணிக்கிட்ட சூரத்துக்கு வருங்க. உங்களுக்கு பசிக்கும் போது இங்கே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வண்டியில் கேட்டரிங், ஆன்போர்ட் கேட்டரிங், பேண்ட்ரி காரு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இங்கே இன்னும் வந்து சாப்பாடு நல்லா இருக்கும். ஸோ வந்து இங்கேயே வாங்கி திருப்தியாக சாப்பிட்ருங்க. இங்கே சூரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக துணி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே துணிக்கும் ஃபேமஸ், அதே போல் வைரத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க இந்த சூரத். Chennai Ahmedabad Navjivan Superfast Express from Chennai to Ahmedabad has arrived on platform number 1. நம்ம நவஜீவன் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு லேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த வண்டிக்கு ஏகப்பட்ட ஸ்லாக் டைம் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் போக வேண்டிய அகமதாபாத்துக்கு எப்போவுமே வண்டி லேட்டாக போகாதுங்க. கரெக்டாக உங்களை கொண்டு போய் சேர்த்துரும். Guys, சூரத்ல நம்மளுக்கு பசூன் சப்ஸ்கிரைபர் ஆகியிருக்காருங்க. ஹாய் ப்ரோ. ப்ரோ எங்க இருந்து வரீங்க? சென்னையில இருந்து அகமதாபாத் போயிட்டு இருக்கீங்களா? நாங்க 2 பேரும் சேர்ந்து தாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். செம்ம ஜாலியா போயிட்டு இருக்கு டிராவல். நன்றி ப்ரோ. நம்ம வண்டிக்கு சூரத்துக்கு பிறகு வரப்போற ஸ்டாப்பிங் அங்கிலேஸ்வர் ஜங்ஷனுங்க. அது இங்க இருந்து 49 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. நம்ம நவஜீவனுக்கு சூரத்ல இருந்து கிரான்பூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 130ல மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வண்டி இப்போ 130ல போயிட்டு இருக்கு.
1712 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம அங்கலேஸ்வர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் ஏகேவி. இங்க நம்ம வண்டி 4 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்ம வண்டிக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. கைஸ், இந்த இடம் எதுக்காக ஃபேமஸ் ஆயிருக்குன்னா அங்கலேஸ்வர் மகாதேவ் கோவில் இங்க இருக்குங்க. ஸோ இந்த இடம் ஒரு புனித தலமா இருக்கு. நம்ம வண்டிக்கு அங்கலேஸ்வருக்கு பிறகு வடோதரா தாங்க ஸ்டாப்பிங். வடோதரா இங்க இருந்து 79 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. பரூச் தாண்டின பிறகு காலையில வாங்கின கொஞ்சோண்டு போகா இருந்ததுங்க. அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இப்ப திரும்பவும் வந்தாச்சு. vlog நம்ம கண்டினியூ பண்ணலாம். एक पे 1791 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம வடோதரா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் BRC. இதோடைய பழைய பேரு தான் பரோடா ஜங்ஷன். இங்க நம்ம வண்டி 30 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பரௌனி அகமதாபாத் எக்ஸ்பிரஸ் ஒன்று போயிட்டு இருந்ததுங்க. அது கிட்டத்தட்ட 6 hours லேட். ஸோ அதனாலதான் நம்ம வண்டி டிலே ஆயிடுச்சு. அந்த வண்டி முன்னாடி விட்டுட்டு நம்ம வண்டியை பின்னாடியே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வடோதராலையும் சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க. வெளியில போனீங்கன்னா ஃபோர்ட்டு, ஹவேலி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடம் இருக்கு. மால்ஸ், சாப்பாடு, சும்மா பஞ்சமே இல்லாத ஊருங்க நம்ம வடோதரா. வடோதராக்கு அப்புறமா நம்மளுக்கு வரப்போற ஸ்டாப்பிங் ஆனந்த். அது இங்கிருந்து 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க.
1827 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஆனந்த் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் ANND. இங்கே நம்ம வண்டி 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்கங்க. நம்ம நவஜீவன் எக்ஸ்பிரஸோடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறேங்க. நம்ம வண்டியில் 6 தேர்ட் ஏசி இருக்குது, 6 ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்குங்க, 3 தேர்ட் ஏசி எக்கனாமி கிளாஸ் இருக்குங்க. அதே போல் 2 செகண்ட் ஏசி இருக்குது, ஒரு HA1 அதாவது ஃபர்ஸ்ட் ஏசி இருக்குங்க. அதில் ஒரு பாதி செகண்ட் ஏசி, இன்னொரு பாதி ஃபர்ஸ்ட் ஏசி இப்படி இருக்கும். அப்புறமா 2 ஜெனரல் கிளாஸ் இருக்குது, 2 லக்கேஜ் பிரேக் வேன் இருக்குங்க. இதுதான் நம்ம வண்டியோடைய மொத்த டோட்டல் கம்போசிஷன். ஆனந்துக்கு அப்புறமா நம்மளுக்கு வரப்போகிற ஸ்டாப்பிங் நடியாட் ஜங்ஷனுங்க. அது இங்கிருந்து 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. இன்னும் அகமதாபாத்துக்கு நம்மளுக்கு 2 ஸ்டாப்பிங் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குங்க. தௌசண்ட் 846 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம நடியாட் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் ND. இங்கே நம்ம வண்டி 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இந்த நடியாட்டை நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நடியாட் ஜங்ஷனுக்கு பிறகு நம்மளுக்கு வரப்போகிற ஸ்டாப்பிங் மணிநகருங்க. அது இங்கிருந்து 42 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. காய்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மணிநகர் வரப்போகுதுங்க. முகுல் நம்ம கூட ரொம்ப நேரமாக இருந்தார். இப்போ வந்து மணிநகரோட இறங்குறாருங்க. ஸோ வந்து அவருக்கு ஒரு பாய் சொல்லிடுவோம். பாய் முகுல். 1888 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம மணிநகர் ரீச் பண்ணியாச்சுங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு MAN. இங்க நம்ம வண்டி 1 மினிட் பிஃபோராவே உள்ள வந்துருச்சுங்க. இங்க நம்ம வண்டிக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. காய்ஸ், இந்த மணிநகர் ஏரியால பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் நிறைய பேர் இங்க இருக்காங்க. வெளியில போனீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குங்க. கைஸ், நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு கீழே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நவஜீவன் எக்ஸ்பிரஸ்ல இருந்து எல்லாருமே இங்கேயே இறங்கிடுவாங்க. பாதி ஜனம் இங்கேயே இறங்கிடும். கொஞ்சம் ஜனம் தான் அகமதாபாத்துக்கு போவோம். அகமதாபாத்ங்கிறது வெறும் ஒரு 4 கிலோமீட்டர் தான். இது அவுட்டர் ஆஃப் த சிட்டி, அவ்வளவுதான். நம்ம அகமதாபாத் நவஜீவன் எக்ஸ்பிரஸ் எப்படிப்பட்ட வண்டின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு அருமையான வண்டிங்க. ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகிறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு சூப்பரான வண்டி. லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்களுக்கும் இந்த வண்டி நல்ல வண்டி தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கதாங்க செய்யும். ஏன்னா அங்கங்கே ஏறுறவங்க ஏறி அங்கே நிற்பாங்க. தேர்ட் ஏசிலேயே ஏறி நிற்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னி வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. சொன்ன டைமுக்கு அகமதாபாத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நம்ம வண்டியை நிறுத்திட்டாங்க. நம்ம வண்டிக்கு பக்கத்துலேயே இன்னொரு வண்டியும் பிளாட்ஃபார்முக்காக உள்ள வந்துகிட்டு இருக்குங்க.
ಮನೆಯನ್ನು ಸಂತೋಷ ಜಾಗಿ यानी भाई टाइम जल्दी தௌசண்ட் 892 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான அகமதாபாத் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் ADI. இங்க நம்ம வண்டி ஆன் டைம்ல உள்ள வந்துருச்சுங்க. ஆக்சுவலா நம்ம வண்டி எப்பவோ வந்துருச்சு, இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம வண்டியை பொறுமையா நிறுத்தி உள்ள ஆன் டைமுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அகமதாபாத்தோட நம்ம நவஜீவன் எக்ஸ்பிரஸ் vlog எண்டுக்கு வருது மக்களே. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காம நம்ம உதயா டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாவே நம்ம அடுத்து ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.